Taste the Daily. புதுச்சேரி அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108ஆம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன், தலைமை கழக பேச்சாளர் கடலூர் இரா அன்பழகன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். விழாவில் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மதுபான தொழிற்சாலையில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலைமைதான் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் ஏற்படும் என எச்சரிக்கை விடுத்தார். திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் மற்றும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று உரையாற்றினர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாளையொட்டி அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அதில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மார்த்தாண்டம் அருகே மேல்புறம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜான்தங்கம் பங்கேற்று சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விடியா திமுக அரசு மக்களை பொங்கல் பண்டிகை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு தள்ளியது என குற்றம் சாட்டினார். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது முன்னாள் அமைச்சர் KC வீரமணி முன்னிலையில் திமுக மற்றும் VCK உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகி 50க்கும் மேற்பட்டோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.